ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது தெரிஞ்சுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த பின்னாடியும் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் சத்தியமாக உயிர் பெற்றுங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு லெவலுக்கு இருக்கும். என்ன தான் நடந்துச்சுன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மேஜிக் வந்திருக்குங்க. இந்த மேஜிக் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. மேஜிக்னு டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக உங்களுடைய தாழ்மையான கமெண்ட் கொடுங்க. ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை தான். அதனால் வந்து உங்கள் பர்சன் இப்போதைக்கு என்ன மனநிலையில் இருக்காங்க, நேற்று நைட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ கேள்வியாக கேட்க போகிறோம். நேற்று ராத்திரி என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த எனர்ஜிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். தண்ணி குடிச்சிட்டு மூச்சு காற்ற உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான சிந்தனை உங்கள் உடல் முழுக்க பரவுவதாக கற்பனை செய்து கொள்ளவும். மூச்சு காற்று வெளியில் போகும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியே செல்வதாக ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு அவங்களுடைய முகத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு கண்ணை மூடி தான் இதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். அவங்க வந்து சிரிச்சிட்ருக்கிற பாவனையில் அவங்க முகத்தை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்கள நினச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை வந்து என்ன பண்ண போகிறீங்க, எங்கே பாஸ் பண்ண போகிறீங்க, இந்த கார்டில் பாஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் பர்சன் நேற்று நைட்டு என்ன நினச்சாங்க, உங்களை பற்றி ஏதாவது விஷயம் யோசிச்சாங்களா, என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தான் எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. லைக் கொடுத்துருங்க. உங்கள் பர்சனை பற்றி நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே? பார்க்குற வியூவர்ஸ்க்கு அவங்க பர்சன் நேற்று நைட்டு என்ன யோசித்தாங்க ப்ளீஸ் ஸ்ப்ரெட். நேற்று நைட்டு கலெக்டிவ் பர்சன்ஸோட மனசில் நேற்று என்ன ஓடிட்டு இருந்துச்சு, என்ன நினச்சாங்க அவங்க பார்க்கலாமா? காடெல்லாம் ரொம்ப ஹார்டாக ஆகிடுச்சுங்க. உங்கள் பர்சன் மனசு கல் மாதிரி ஆகிடுச்சோ? நேற்று நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூங்கலைங்க. அவருக்கு வந்து உங்களுக்கு செஞ்ச அத்தனை விஷயங்களுமே வந்து அவருக்கு தூங்க முடியல. படுக்கைக்கு அடியிலே கத்தி மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னு அவரை உறுத்திட்டு தான் இருக்குது. அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை வந்து கலர்ஃபுல்லாலாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நல்லா தாங்க இருக்காங்க. எங்கே இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியில் ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா? உண்மையிலே அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவனுக்குள்ளே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சில நிலவரங்கள்லாம் நமக்கு வந்து மேம்போக்காக பார்க்கும்போது எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் வந்து வேலை பலுவும் ஜாஸ்தி தான் இருக்குது. ஆனால் தூங்குகிற நேரத்தில் சில மனக்கவலைகள் இருக்கிறது. உங்களை பற்றின நினைவலைகள் இருக்குது. ஒரு என்னென்னா ஏதாவது ஒரு இந்த தாட்டே வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. உங்கள் நினைவுகள் தான் வந்து அவங்கள வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை கொண்டு போகலை. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணியாவது மெடிடேஷன் பண்ணியாவது மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மெடிடேஷன் கூட சில பேர் கற்றுக்கலான்னு உங்கள் பார்ட்னர் ட்ரை பண்ணியிருக்கலாங்க. அப்போது வந்து புதுசாக ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தென்படுமா, நமக்கு வந்து நல்லது நடக்குமா, ஆரன் சவுண்டை அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து மனநிலை இப்போதைக்கு இருக்குது. ஏதோ ஒன்றுங்க, இனம் புரியாத ஒரு பிரிவு, இனம் பிரியாத ஒரு கவலை அவங்கள வந்து பீடிச்சிட்ருக்கு. இதுலேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அந்த பாசம், அந்த ஈர்ப்பு, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு இழப்பு, தான் செஞ்ச தப்பு எல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு போட்டி ஆட்டி படைக்குது. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நிம்மதியான உறக்கம் இரவில் வருவது இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்டுங்க. இதில் வந்து என்னென்னா தேர்ட் டெக்கான் லிப்ரா எனர்ஜி அப்படின்னு வந்திருக்குங்க. டெக்கான் அப்படின்னாலே சகாப்தம்னு சொல்லியிருக்கேன். 3வது சகாப்தம் ஏர் எனர்ஜி தான்.
இது வந்து இவங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து டீப்பாக போய் இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களாம் நினச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இரவில் அவங்க தூங்குறதே இல்லை. அவங்களுக்கு எதனால் அப்படி ஆச்சுங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கொஞ்சம் போராடி இந்த சுச்சுவேஷன்லேருந்து தாண்டி நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வெளியில் வச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக இருக்குது, புரிதல் இருக்குது, உங்கள் ஞாபகம் இருக்குது. நேற்று நைட்டு உங்கள் பர்சன் உங்களை நினச்சிட்டு தான் தூங்குறாங்க. சரியாக தூங்கலை அவங்க. உங்கள் நினைவுகள் அவங்கள கத்தி எடுத்து குத்துது. ஓகேவா? நினச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. இதில் ஒரு கார்டு மட்டும் ஓப்பனில் வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எதையோ வெறுத்து ஒதுக்கி தான் போகிறாரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து விட்டுட்டு போனாங்களோ, வேறு ஒன்றை சூஸ் பண்ணிட்டு போனாங்களோ, அங்கே அவங்க சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்கு வந்து அங்கே இன்னும் நிறையா இருக்குது. அப்போ தான் நினைக்கிறாங்க உங்களை நினைக்கிறாங்கன்னு நான் இப்போ தான் கரெக்டாக தெரியுது. இங்கே பாருங்கள், இவ்வளோ 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு உண்டான ஒரு ஏமாற்றம். அவங்க அந்த விஷயத்தை விட்டு தனியாக வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் உங்களை விட்டுட்டு வேற ஒன்றை நம்பி போன ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. அவங்க சந்தோஷமாலாம் இல்லை. அப்போது அவங்க வந்து எதையோ தேடிட்டு தான் போகிறாங்க. அந்த விஷயத்தை விட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போது கவலையாக 2 கவலை அவங்களுக்கு சேர்ந்துக்கிச்சு. உங்களை பற்றின நினைவுகள் ப்ளஸ் வந்து ஜாக்பாட்டை அவங்க தேடி போன வாழ்க்கையை அவங்களே தலையில் மண்ணை வாரிக்கிட்ட ஒரு வாழ்க்கை, அதுவும் கஷ்டம் கொடுக்குது. இந்த 2 கஷ்டத்துலேயே இருக்காங்க. நைட்டு தூங்குறது இல்லை. எங்கேயாவது ஓடி போயிடலாமா, ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன் நமக்கு கிடைக்காதா, ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க. அக்வேரியஸ் எனர்ஜி, கும்பராசி, செகண்ட் கான். ஸோ ஏர் எனர்ஜி தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நிறைய படிப்பினை வந்து அவங்க தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க சுச்சுவேஷன் என்னென்னா அந்த சைடும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. உங்கள் சைடை நினைக்கும் போது அது என்னென்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது. இந்த சைடு வந்து அவங்க போன சைடு பார்க்கும்போது ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஒரு கவலைப்படுற ஒரு விஷயம். ஐயோ என்ன இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருந்திருக்கோமே, நம்பி போய் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு கடுப்பாகவும் இருக்குது, வெறுப்பாகவும் இருக்குது. ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு இருக்குது. நம்ம இப்படி தானே பண்ணோம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் கலந்து மிக்சட் கலவை ஆக மொத்தம் சந்தோஷமாக இல்லை அந்த பர்சன். ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக இப்போ வந்து என்ன பண்ணலாம், வரலாமா, நம்ம போனால் பேசுவாங்களா, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமே, இதுக்கு மேலேயுமா நம்மளை ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது. நம்ம பேசலாமா, பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. வந்து சேரணும் அப்படி. ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அசௌகரியமோ இல்லை அசம்பாவிதமோ இல்லை நம்பிக்கை துரோகமோ எதுவுமே இல்லை. உண்மையான அன்பு தான் நீங்கள் கொடுத்தீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு அவங்களோட பணத்தை நீங்கள் வந்து அதை மையப்படுத்தி நீங்கள் அவங்க மேலே அன்பு வைக்கலை. அவரோட அன்பை மட்டும்தான் பிடிச்சி தான் நீங்கள் பழகுனீங்க. இப்போ வந்து சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து விதமான கோத்ரூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க நம்பி போன விஷயம் நிறையா வந்து தப்பு பண்ணியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரி ஐயாவுக்கு வந்து நிறைய நினைவுகள் வந்திருக்கு. என்னென்னா இவங்க தான் ஸ்ட்ரென்த்து, இவங்க கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, ஒரு யானை பலம் மாதிரி இருந்துச்சு, ஒரு சிங்க பலம் மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபயர் எனர்ஜி, லியோ எனர்ஜி, 8888 பார்க்குற பர்சனாக இருக்கலாம், 6666, 3333, 4444. இந்த 4ங்கிறது 8ங்கிறது 6ங்கிறது 3ங்கிறதுலாம் பயங்கர ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நம்பராக இருக்குங்க. அப்போது வந்து ஒரு நல்ல நீங்கள் வந்து என்னன்னா அவங்க கூட இருக்கும்போது கூட கிடையாதுங்க. நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு கரேஜியஸான ஒரு பர்சன் தான். ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயத்தின் மேலே எந்த விஷயம் செஞ்சாலுமே அதை வந்து ஒரு விருப்பப்பட்டு ஒரு பேஷனாக செய்வீங்க. ஒரு சட்டிலான பவருங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ இவங்க பெரிய பலசாலி அப்படிலாம் தெரியாது. பட் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பவர் வந்து பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு பவர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். இன்னும் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வச்சிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த விட மாட்டீங்க. அது சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை விட மாட்டீங்க. ரொம்ப இறக்க குணம்ங்க நீங்கள். ரொம்ப இன்னசென்ட்டு தான். நல்ல ஒரு லைஃப் தான். உங்களோட வெகுளித்தனம், உங்களோட பியோர் ஹார்ட்டு, இது எல்லாமே அவங்க வந்து இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இருக்கிறவங்களோட உங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கால் தூசிக்கு கூட அவங்க நம்பி போன ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கவலை தருது. ஸோ உங்களோட பவர், ஸ்ட்ரென்த்து, அவங்க வந்து
வந்து உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலாக, ஒரு சந்தோஷமான ஒரு கண்ட்ரோலாக தான் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் விட்டு வெளியில் போய் வேணான்னு தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் அவங்க சந்தித்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை தான் கொடுத்துருக்கு. அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கலை. ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், ஒரு மனக்கவலை, ஏதோ ஒன்று வந்து நம்பி ஏமாந்து போன ஒரு விஷயந்தான் அவங்க லைஃப்பில் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்குங்க. இப்போ அவர் வந்து எதையோ ஒன்று விட்டுட்டு போகிறாரு. பட் பார்ட்னர்ஷிப், ஏன்னா இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா அவரோட இமோஷ்னல் லெவலில் அவருக்கு வந்து ஸ்டேபிளாக இல்லை. சக்ரா லெவலில் அங்கங்கே பிளாக்கேஜ். என்ன தெரியுங்க அவருக்கு? என்ன தெரியும்? மெடிடேஷன்னா என்னென்னு தெரியும். ஒரு சக்ரா இதெல்லாம் இருக்குது, பிளாக்கேஜ் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரியும்? ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தான் வந்து எல்லாமே தெரியும். இந்த அடிப்பட்ட இடத்துல நீங்கள் நின்று அழுகும்போது கடவுள் கையை கொடுத்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு உங்கள் கூட இருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாராக இருக்கலாமோ, எல்லாமே இமோஷ்னல் லெவலில் அவர் தெரியாதனமாக எந்த ஒரு கோவப்பட்டால் கூட அவருக்கு கரெக்டான ஒரு அட்வைஸ், எந்த இடத்துல எப்படி பேசணும், தெளிவான ஒரு சாணக்கிய தந்திரம் மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுப்பீங்க. இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, இங்கே ஃபோன் பண்ணு, அவங்களுக்கு அதை பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து பிளான் கொடுத்து வந்து பண்ண வைக்கிறதுலையா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் ஐடியாஸ் கொடுக்குறதையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஐடியா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி போவாங்க. இவங்க கொஞ்சம் வந்து என்னென்னா கோவக்காரங்க, ஒரு முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு வந்து இறங்கிடுவாங்க. பட் நீங்கள் வந்து நிதானித்து செய்யக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் கூட இருக்கும்போது அவர் லைஃப்பில் பெருசாக வந்து ஒரு அடி ஒன்றும் அவர் பார்க்கல. பட் அவர் நம்பி போன ஒரு இடத்துல ரொம்ப பெரிய அடிங்க, நம்ப வச்சு விழுந்த ஒரு அடி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எப்படி, அந்த பக்கம் அவங்க எப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களோட கேரக்டரோட அந்த ஒரு குட் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகுது. அங்கே எதுவுமே இல்லை, ஒரு மோசமாக இருக்குது. அது நம்பி போன அத்தனை விஷயமும் வந்து அவங்களுக்கு காயப்படுத்தியிருக்கு, ஏமாத்திருக்கு, நம்ம வச்சு வந்து ஒரு துரோகம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை, எதுன்னே தெரியல. ஆனால் நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து, உங்ககிட்ட வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட அவங்கக்கிட்ட இருக்குங்க. பிளாக்கேஜ் நிறையா இருக்குது. உங்கள் கூட இருந்தால் இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. சூப்பருங்க. அவங்க கண்டிப்பாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஒரு குடும்ப வாரிசெல்லாம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க. ஒரு கேரிங்காக, ஒரு அன்பாக, அம்மா மாதிரி, ஒரு அறிவுரை கொடுக்குற ஒரு அப்பா மாதிரி, ஒரு நல்ல ஒரு தக்க நேரத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மனைவி மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு நேரத்தில் வந்து ஒரு தோள் கொடுக்குற ஒரு தோழி மாதிரி. இது வந்து வைஸ் வர்சாவாக எடுத்துக்கோங்க. ஆண் பார்த்தீங்கன்னா பெண் பாலாக எடுத்துக்கோங்க, பெண் பார்த்தீங்கன்னா ஆண் பாலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஜெண்டர் பயஸ்டாக நான் வந்து பையனுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கோங்க, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஏன்னா அவங்க வந்தால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறையா செல்வங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே எங்கேனா வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஒரு பணத்துக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே ஒரு மகாலட்சுமி மாதிரி. இந்த கார்டு வந்தாலே உங்கள் பர்சன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் வந்து சேர்ந்துட்டு ஒரு கம்பானியன்ஷிப்பு ப்ளஸ் வந்து கமிட்மெண்ட்குள்ளே போய் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக, ஒய்ஃபாக அல்லது ஹஸ்பண்டாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து நீங்கள் தாங்க இங்கே மெஜாரிட்டி ரோல். உங்கள் பர்சன் அங்கே சந்தோஷமாக இல்லை, அவரோட பார்ட்னரோட சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து முழுசாக தெரியுது. பார்ட்னர் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி எது வேணாலும் இருக்கலாம். அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க சந்திச்சிட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் நம்பி போன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அங்கே சரியில்லை. ஆனால் நீங்கள் தான் குட் ஸ்ட்ரென்த்து. உங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது தான் அவர் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் நேற்று நைட்டெல்லாம் அவர் யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. வாழ்க்கையில் இவங்கள போய் சேர்த்துக்கணும், இவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்னென்னா அவர் லைஃப் அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. என் லைஃப்பில் வந்து ஒரு இதுடா முடியாது அப்படின்னு நான் சொன்னால் கூட அவங்க நீங்கள் தட்டி கொடுத்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட் லெவலை வந்து ஹையர் பண்ணி விடுவீங்க. ஸோ வந்து ஒரு லைஃபே வந்து அவர் ரொம்ப பெருசாக கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்கள் கூட இருந்தால் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அவருக்கு சும்மா ஒரு லைட்டாக ஒரு பேருக்கு மட்டும்தான் அவர் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே நீங்களே வந்து டீம் ஒர்க்காக, பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. அது பிஸ்னஸ்லேயே இருக்கலாம் அல்லது லைஃப்லேயே கூட இருக்கலாம். ஸோ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா
உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்கே கிடைக்குது. எதுக்கு சாருக்கு இவ்வளோ விதமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அன்பான பர்சன், ஒரு குயின் ஆஃப் கப்ஸ். உங்களோட அன்பை வந்து இப்போ தான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்களே, நம்ம போய் இப்படி பண்ணியிருக்கோம், ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பாட்டம் ஆஃப் த டெக்லாம் வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், தலைக்கீழாக மாறுது. நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க, வெயிட்டிங் எனர்ஜியில் இருந்தீங்க, லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, ரொம்ப மனசு வெறுத்து போய் தான் வெளியில் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு கடவுள் ஒரு கேரியரு, ஒரு லைஃபு அந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்தோன்னே நீங்கள் அதில் வந்து ஒரு உள்ளே இறங்கி ஆம்புலன்ஸ் சவுண்ட், ஒரு நிமிஷம் எல்லாரும் வேண்டிக்கோங்க, உள்ளே இறங்கி களத்தில் வேலை பார்த்து இப்போ வந்து ஃபுல் டைம் வந்து உங்களால் இதை தாண்டி வெளியில் போய் வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் தான் எல்லாமே, உங்களுக்கான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் தான் இங்கே மும்முரமாக இருந்து உங்களுக்கான ஒரு வேலைகள் அத்தனையும் செய்யணும். உங்களுக்கான ஒரு இன்வால்மெண்ட்டாக, உங்களுக்கான ஒரு கெரியரை நோக்கி முன்னேறி போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் தான். அப்போ நீங்கள் பிஸியஸ்ட் பர்சனாக இருக்கீங்க. அப்போது இப்போ வந்து உங்களை திரும்பி பார்க்கும்போது வேறு லெவலில் நிற்கிறீங்க நீங்கள். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கடவுள் வாங்கி தராரு. நீங்கள் கடவுள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கேட்டு நிற்கலை, நீங்கள் அழுகலை, நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டு நேராக என்ன சொல்கிற சொல்லி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெரிய மாற்றத்தை வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடி வராங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு அன்பை வந்து அவங்க புரிஞ்சுட்டு தான் வராங்க. வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், திரும்ப நம்ம அந்த உறவை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் குயின் ஆஃப் இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துருச்சு. இனிமேல் கவலை கிடையாது. ஒரு பேலன்ஸ் இல்லை அவங்களுக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுப்பீங்க. 7 சக்கரா பேலன்ஸாக இருக்கட்டும் சரி, லைஃப்லையாக இருக்கட்டும் சரி, கெரியர்லையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக அதை நினச்சி அது கொடுத்த கஷ்டம் நினச்சி அவர் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு சரியான தூக்கம் இல்லை, லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, அடுத்த கால் கீழே வைக்கலாமா, ஏன்னா பயப்படுறாங்க. ஏன்னா அடுத்த பிரச்சனை ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை பார்த்து இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து நீங்கள் இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக தெரியறது கிடையாது. இப்போ போய் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம வச்சோம்னா ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிடுவோமோ, அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு கரேஜியஸ் பர்சனாகவே அவங்கள வந்து நினச்சிக்கவே இல்லை. உங்கள் கூட இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம ஏதாவது பண்ண போய் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டம் ஆஃப் த டெக்கு கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே யோசிச்சுட்டாங்க. நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் உயர, உங்ககிட்ட வந்து சேர்ந்தா தான் அவருடைய வாழ்க்கை முழுமை பெறும் அப்படிங்கிற கரெக்டான எல்லா தெளிவான நாலேஜ் எல்லாமே வந்துடுச்சு. இருந்தாலும் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அதை அப்படியே மாட்டிட்டு நிற்கிறாங்க. 8888 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட்டான நம்பராக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சமூகம் கட்டி வைக்கப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து தானே தன் கை விலங்குகளை அறுத்துவிட்டு வெளியே வர சான்சஸ் இருக்கிறது. அப்போது அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் என்னோடய வாழ்க்கை போல் இருக்குது, நான் இப்படி தான் கஷ்டப்படுறதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், என்னை வந்து நான்லாம் இது மாதிரி இருக்கத்தான் வந்து என்னை கடவுள் படைச்சிருக்காரு, இது தாண்டி நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது, இதுதான் என்னுடைய தலையெழுத்து விதி அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ளையும் ஒரு சில பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் நிறைய தெளிவான நாலேஜ் இருக்குது. உங்ககிட்ட வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய சுமையில் மாட்டிகிட்ருக்காரு. போய் மாட்டினது சாமானியப்பட்ட சுமை கிடையாதுங்க. ஒரு பெரிய அளவில் எதுலேயோ போய் வந்து ஒரு சிங்கத்து குகையில் போய் சிங்கத்து வாய்க்குள்ளே போய் மாட்டின மாதிரி தான் இப்போ போய் மாட்டியிருக்காரு. ஏதோ ஒன்று உங்களை தாண்டி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஒரு சுமையாக போய் முடிஞ்சிருச்சுங்க. அது ஒரு வீட்டில் ஒத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வந்து பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி, வந்து அவங்க தான் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அப்போது வந்து உங்களை விட்டு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த பக்கம்னு நினச்சி போனவங்க இப்போ ஒட்டுமொத்த பொறுப்பும் தூக்கி அவங்க தலை மேலே வச்சுட்டு தான் இப்போ லைஃப் வந்து போயிட்டுருக்கு. 10-10 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். சாஜிடேரியஸ் எனர்ஜிங்க, தனுசு ராசி, 3rd டெக்கான். ஓகேவா? அப்போது இப்போ வந்து அவங்க லைஃப்பில் வெறும் குழப்பம், அவ்வளோதான். குழப்பம் லைஃப் ஃபுல்லாக வந்து எதையாவது நினச்சி யோசிக்கிறாங்க. அது அப்படியே குழப்பமாக போகுது, அப்படியே மைண்டு வந்து தெளிவில்லாமல் போகுது, அப்படியே மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, மனசில் ஃபுல்லாக அந்த ஒரு குழப்பம் வருது, வெறுமை வருது, வெறுப்பு வருது, வாழ்கிறதுக்கே பிடிக்கல. அப்படி தான் அவங்க வாழ்க்கையை வந்து தினசரி வாழ்க்கையை வந்து அவங்க கடத்திட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க பர்சன். ஸோ வந்து இது எல்லாமே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் மற்றவங்களுக்காக வாழ்கிற விஷயம்தான் உங்கள் பர்சன் வந்து நிறைய இருக்குது. அவருக்காக, அவருடைய ஒரு சந்தோஷத்துக்காக, அவருடைய ஒரு
பிடிச்ச விஷயத்த அவர் செய்யணும் அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு வந்து பீப்புள் ப்ளீஸர் மாதிரி இருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து சொல்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க அந்த மாதிரி தேல் மாதிரி கொட்டுற மாதிரி கூட ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ அல்லது வந்து தப்பாக ஏதாவது பேசிடுவாங்களோ அதுக்கு தான் பயப்படுறாங்களே தவிர ஒரு நம்ம உண்மையாக ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வாக்குறுதி கொடுத்தோம் இல்லையா, அப்போ வந்து ஏன் வந்து அவங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு கவலையெல்லாம் இல்லை. நம்ம இப்படி ஒருத்தங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கோமே அப்படிங்கிற கவலை கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவன் என்ன பேசுவானோ, நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடுவானா, அந்த மாதிரிலாம் வந்து பயப்படுறாங்க. இங்கே பாருங்களேங்க, இது தெரியுதா என்னென்னு தெரியல. இது வந்து நான் இப்போ எதுவும் மாற்றலை. பட் ஆனால் வந்து இந்த சிவாபாவோட கார்டுக்கு மேலே ஒரு சின்னதாக அழகாக ஒரு வந்து ஒரு கோல்டன் ரேஸ் வர மாதிரி இருக்குது. நான் ஃபைனலாக முடிஞ்ச அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன், ஓகேவா? இதில் தெரியாது, நான் இப்போ மாற்றினேன்னா கேமரா ஆங்கிள் மாறிடும். ஸோ கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. பட் தெளிவானதெல்லாம் புரியுது. உங்கள் கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நிறையா வருது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக தெரியுது. பட் யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா முன்னேறி போராடுறாங்க லைஃப்பில். சேலஞ்சஸ்லாம் வந்து தாண்டி வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஆனால் அவங்கள நினச்சி திரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன ஆச்சு, என்ன பண்ணுறாங்க, என்ன நினச்சிட்ருக்காங்களா, அல்லது மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்களா, ஏதோ ஒரு பெரிய ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே. திரும்பி எட்டி பார்த்தா கூட தெரியலையே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோஷியல் மீடியாவில் தேடினாலும் ஆள் அம்புட மாட்டுறாங்க. அப்புறம் அவ்வளோ பிஸியாக இருக்காங்களா, அல்லது நம்ம நம்பரை பிளாக்கில் போட்டாங்களே திரும்ப பேசுவாங்களா, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்கள எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படிலாம் நிறைய யோசிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து உங்களை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. திரும்பி திரும்பி பார்த்துட்டு வாழ்க்கையை போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கல, பட் மைண்டில் இருக்குது. பட்டு ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி உங்களை திரும்பி எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் வேறு லெவலில் நிற்கிறீங்க நீங்கள். அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவங்க வேறு லெவலில் நிற்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில். அது வந்து என்னென்னா பௌர்ணமி அமாவாசைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து திரும்ப வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு அப்படியே நகர்றாங்க. இதே தான் மாறி மாறி வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்கள நினைக்காத நாள் இல்லை. வா, சத்தியமாக சொல்கிறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து வாவ் உண்மையிலேங்க. எல்லோரும் வாங்க போடுங்க, வாங்க ஓம் சூரிய பகவானே நமோ நமக்கு போடுங்க. ஹாப்பி ஃபேமிலி போடுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நிச்சயமாக வந்து ஒரு குடும்பமாக தான் சேர போகிறாங்க. 4444 பார்க்குற பர்சனாக கண்டிப்பாக இருப்பீங்க. உங்கள் பர்சன் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த கார்டை பார்த்தோன்னே இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தோடு ஜாலியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன திறமைங்க பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். ஒரு உறவு நம்மக்கிட்ட வரணும் ஆசைப்படுறோம். நம்ம அந்த உறவு முன்னாடி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. அல்லது ஒரு உறவு கஷ்டப்படுத்துது, என்னை விட்டு போகணும், எனக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைக்கணும், எனக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, பண வரவு நிறையா வரணும், வேலை கிடைக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நினச்சவன் வரணும், கட்டின புருஷன் விட்டு ஓடினான்னா அவன் வந்து சேரணும், கட்டின பொண்டாட்டி வேறு ஒருத்தவங்களோட ஓடி போயிட்டாங்கன்னா அவங்களும் வந்து சேரணும். இந்த மாதிரி பல பிரச்சனையோட தானேங்க நம்ம பார்க்குறோம். அப்போது வந்து இந்த சூர்யாப்பா வந்தாலும் சரி, இந்த ஹாப்பி ஃபேமிலி வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து மேஜர் ஆர்கானா கார்டுங்க. இது மேஜர் ஆர்கானா கார்டு. எம்ப்ரஸ் கார்டு சொன்னேன்ல, அது மேஜர் ஆர்கானா கார்டு. இது வந்து மைனர் கார்டு தான். இருந்தாலுமே இந்த கார்டு வந்து இருக்கிறதுலே வந்து பயங்கர பாசிட்டிவிட்டியான கார்டுங்க. மைனர் கார்டில் இது ரொம்ப பாசிட்டிவிட்டி, மேஜர் கார்டில் இது ரொம்ப பாசிட்டிவிட்டி. ஸோ வந்து இனிமேல் வந்து நீங்கள் இருக்குது இல்லை வரும் வராது இந்த கவலையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சு சவுண்டோட உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான வாழ்க்கை உனக்கு இருக்குது. சூரிய பகவான் வந்துட்டாங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேங்க, நீங்கள் மாடிக்கு போய் சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு மாடிக்கு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவான்கிட்டேருந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அவர் இப்போ கூட நான் ஒவ்வொரு நாள் இரவு கூட நான் படுக்க போகும்போது அந்த யூனிவர்ஸை பார்த்து பேசிட்டு, நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு, அந்த இப்போ வந்து என்னென்னா முன்னெல்லாம் வந்து என்னோடய மைண்டு என் கண்ட்ரோலுக்கே இருக்காதுங்க. அது ஒரு பக்கம் போகும். பட் ஆன்மாவோட அந்த ஒரு நாலேஜோட ஒரு கான்ஷியஸ்னஸோட அந்த ஒரு புருவ மத்தியத்தை அடிக்கடி கவனித்து நான் வந்து லைஃபே மெடிடேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் தெரியுங்களா. அப்போது இப்போ வந்து எனக்கு உண்டான நிறைய வந்து ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, என்னோடய மைண்டையுமே வந்து என்னோடய பேச்சை கேட்குற மாதிரி சில விஷயங்கள் அப்நார்மலாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மாற்றி கூட்டிகிட்டு போனால் கூட கரெக்டாக அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி என்னோடய மைண்டை வந்து சரியாக அதை பேசி அது என் பேச்சை கேட்குற மாதிரி அதை நான் பழக்கி விட்டுட்டேங்க. எப்படி இப்போ வந்து ஒரு நாயாக இருக்கட்டும்,
ஒரு பூனையாக இருக்கட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கி விடலாம் இல்லைங்களா? அப்போ வந்து அது குறும்புக்கார ஒரு விஷயம் தான். நாயா இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காருன்னா, எவ்வளோ நேரம் ஒரு இடத்துல உட்காரும். ஒரு குழந்தைனாலும் ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் உட்காரவே உட்காராது. அது ஓடிட்டே தானே இருக்கும். அப்போ குழந்தைய தடவி குடுத்து நம்ம சொல்லிக் குடுக்குற மாதிரி அந்த ஒரு மைண்டில வர எண்ணங்கள் அதில வருதுல்ல. எண்ணங்கள்னால தானங்க நம்ம வாழ்க்கை எவ்வளோ மோசமா போகுது. நல்ல எண்ணங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கை நல்ல விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். கெட்ட எண்ணங்கள் பதிவு பண்ணி போட்டிங்கன்னா, கெட்ட எண்ணங்களுக்கு உண்டான நபர்களும், அதோட சூழ்நிலைகளும், சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போது இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மைண்டை வந்து அழகா ஒரு குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்தோன்னே அது வந்து ஒத்துக்குது. ஓகே, என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் இனிமேல் வந்து பண்ண மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை வந்து நான் இப்போ பழக்கப்படுத்தி விட்டுட்டேங்க. அந்த ஒரு மைண்டை நம்ம வந்து எப்பயுமே வந்து ஓவராக கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. அது வந்துட்டே தான் இருக்கும். 1000 தாட்ஸு 60,000 தாட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் அதை தட்டி கொடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம எல்லாராலையுமே வந்து பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நான் வந்து ஃபீல் பண்ணேங்க. ஆல்ரெடி எப்பயுமே வந்து மெடிடேஷன் பண்ணி அதெல்லாம் பக்காவாக வச்சுருப்பேன். பட் மனிதர்களோட இயல்பு ஏதாவது ரொம்ப பெரிய தப்பெல்லாம் இருக்காதுங்க. ஒன்றுமே ஒப்புச்சப்பே இருக்காது. பட் அந்த விஷயத்த கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து எனக்குள்ளே நானே கேட்ட கேள்விக்கு வந்து அந்த மைண்டு அப்படியே என்ன தெரியுங்களா, அந்த புருவ மத்தியத்தில் ஒரு வெயிட்டான ஒரு விஷயம் மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அது அந்த இடத்துல நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வண்டி ஓட்டும்போதும் சரி, என்ன ஆகுது, பயங்கர கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். வண்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிவிடுவேன், நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும், என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் வைப்பேன். அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வண்டிக்கும் வந்து ஐ லவ் யூ சொல்லுவேன். அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஐ லவ் யூ சொல்லுவேன். நல்லா சந்தோஷமாக அந்த ஃபீலிங் எனர்ஜி தான் நான் அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுப்பேன். நான் பேசுகிறத விட அந்த ஒரு நான் பேச அந்த ஒரு ஸ்பரிசம் வந்து காற்றோட ஸ்பரிசம் என் மேலே அடிக்கும்போது அது பதில் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுங்க. அது ஒரு உணர்வு வந்து எனக்குள்ளே அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பேச அதுதாங்க அதுக்கு புரிஞ்ச மொழி. உங்களுக்குள்ளே அந்த ஒரு மெய்சில் இருப்போட ஒரு ஃபீலிங் ஆன இமோஷன் அதை மட்டும் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வேலையே கிடையாதுங்க நமக்கு. அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நீ என்ன ஆசைப்பட்ட, உனக்கு எது சரியாக இருக்கும், உனக்கு எது நல்லதாக இருக்காது, உனக்கு என்ன வரணும், நீ எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை இன்னும் எப்படி ஃபர்தராக கொண்டு போகணும், நீ யாரை சந்திக்கணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும், உனக்கு இன்னும் லைஃப்பில் முன்னேறதுக்கு என்னென்ன வழி வேணும், எல்லாத்தையுமே அது பண்ணி கொடுத்துரும். நம்ம ஒன்றுமே வேலை இல்லை. அப்போது இந்த மாதிரி சூரிய பகவான் வந்துட்டாலே எவ்வளோ ஒரு பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை வந்து ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. ஹாப்பி ஃபேமிலியில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு செலிப்ரேஷன் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அது எந்த விதமான ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உற்றார் உறவினர்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வீடு கூட வாங்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி கூட, புது கம்பெனி கூட ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம், கிரகப்பிரவேசம் மாதிரி போகலாம். அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினா கூட அது செலிப்ரேஷன் தான். ஒரு குழந்தை பிறந்தா கூட ஒரு செலிப்ரேஷன் தான். ஒரு நிச்சயதார்த்தமானா கூட, அப்போது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சா கூட ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அது நிச்சயமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதில் வந்து பர்டிகுலராக எதை சொல்லணும் அப்படின்னா, மேரேஜை நோக்கிய ஒரு பயணமாக தான் இந்த இது இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டவங்க வரவே இல்லை, பேசவே இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களே தான் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸ்டேபிளான ஒரு லைஃப் தாங்க உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பை ப்ராக்ரஸை நோக்கி போகுது. இது தாங்க என் வாழ்க்கையில் கம்ப்ளீட்னஸ். அதுக்காக தாங்க நான் இது வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன், வலி மீது விழி வைத்து அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த விஷயம் உங்கள் கையில் கிடைக்குதுங்க. நீங்கள் இப்போதைக்கு பார்த்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் 100% கடவுள் வந்து நடக்கும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நம்ப வேண்டியதாக அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த ஒரு வாசகம்லாம் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கேட்டு அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. எண்ணம் போல வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கட்டுமானம் பண்ணுறதே நம்ம பேசுகிற வார்த்தைகளும் போடுற எண்ணங்களும் இதுதான். ஓகேவா? நம்ம கொடுக்குற அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான் இதுதான் நம்ம வாழ்க்கையை கட்டுமானம் பண்ணுது. அப்போது அதை எப்படி பண்ணணும்? விரக்தியாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாததுனால கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. கடவுள் அப்படிங்கிறவர் வந்து உணர மட்டும்தான் முடியும். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாருன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சம் தான், யூனிவர்ஸ் தான், பார்க்குற எல்லா இயற்கையான அத்தனை விஷயங்களும் தான். அப்போது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அழகான இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனோட, ஒரு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸோட என் மேலே நீ சவாரி பண்ணிட்டு போ, உன் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் வந்து உங்களை முதுகில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது அவர் கூட போகும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அதுதானே இங்கே ஃபைனல் கார்டு. டேரோ கார்டில் 78 கார்டில் நீங்கள் வந்து
முக்கியமான கார்டே இந்த கார்டு தான். அந்த கார்டே வந்துடுச்சு இல்லையா? அப்போ 2ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சூரிய பகவான் வந்துட்டாங்க. ஓம் ஆதித்யாய நமோ நமக ஓம் போடுங்க. கெரியரில் நீங்கள் ஏதாவது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு சம்பள உயர்வு இல்லை, எனக்கு வேலையாக கிடைக்கல, சம்பளம் பத்தலை, எது வேணாலும் இப்போ நீங்கள் கரண்ட்டில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் எல்லா விஷயமும் சூப்பராக நடக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட அத்தனை விஷயம் வா. அப்போ வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. 1 1 11 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு சந்தோஷம், பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள், ஒரு ஒரு வார்ம்த்தான ஒரு ஸ்பரிசமாக இருக்கட்டும், செலிப்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நடக்குது இங்கே. அப்போ நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக பிறக்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் எனக்கு என்ன இனிமேல் அப்படிம்பீங்க. இப்போ தான் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனைகள் முடிஞ்சு இப்போ தான் நீங்கள் புதுசாக பிறக்குறீங்க. புதுசாக பிறக்கும்போது நம்ம இனிமேல் தானே வாழ்க்கையை கொண்டாடணும். அது 80 வயசாக இருந்தால் என்ன, 50 வயசாக இருந்தால் என்ன, 20 வயசாக இருந்தால் என்ன, 10 வயசாக இருந்தால் என்ன, எல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்ம தான் கொண்டாடணும். வேறு யாருங்க கொண்டாடுவா? நீங்கள் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க, சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க வாழ்க்கையை கொண்டாட்டத்துக்காக நீங்கள் போய் ஓடி ஓடி உழைச்சதுனால தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்குது. அப்போது நமக்கு நம்ம தாங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸு. செல்ஃப் லவ் பண்ணுங்க. அவன் வருவான், இவன் வருவான், அவன் வந்து கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவான், எவனும் கடைசி வரைக்கும் வரமாட்டான். இடையில ஏதாவது ஒரு ட்ராக் மாறினுச்சுன்னா அவன் ஓடி போயிட்டான்னா திரும்ப உட்காந்து நீங்கள் அழுவீங்க. அப்போது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்படி தான் மனிதர்கள் இருப்பாங்க. நம்பக்கூடிய ஒரே விஷயம் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா கடவுள் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் மட்டும்தான். அப்போ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். எவன் வந்து நல்லா பார்த்துக்கணும்? யாருமே இங்கே வரமாட்டாங்களே. அப்போ அந்த கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றி அமைச்சுக்கணும். இங்கே அதுதான் லெசனை படிக்கிறது தானே. வந்துட்டு இங்கே நான் லெசனை படிக்கிறதுக்கு வந்து பயந்துட்டு அழுதுட்டு நின்னீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க? படித்து தான் ஆகணும். ஸ்கூல் லைஃப்பில் படிக்கிறீங்கல்ல, படிக்க வரலன்னு சொல்லிட்டு 1 2 பேர் எஸ்கேப் ஆகிறீங்க. அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் வந்து இங்கே எடுக்க முடியாதுங்க. இங்கே வந்து ஜென்ரலாக படிக்கணும்னா படித்து தான் ஆகணும். இதை வந்து அப்பாவோட சிஸ்டம் என்னென்னா படிக்கணும்னா படிச்சாகணும். ஆனால் வந்து இது வந்து என்னென்னா முக்கால்வாசி கடவுள் வந்து புஷ் பண்ணி இந்த ஜென்மத்தில் நீ வந்து ஏன் வந்து கஷ்டப்படுற, இவ்வளோ எதுக்கு நீ கஷ்டப்படணும், சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதுக்காக சில பாடங்களை புஷ் பண்ணி தள்ளி விடுவார். ஆனால் இந்த பாடங்களை நீங்கள் படித்தாலும் படிக்கலாம், படிக்கலைனாலும் போகலாம், இல்லை இன்னும் அழுகுறனாலும் அழுகுங்க, இன்னொரு 10 ஜென்மத்துக்கு இதே பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு உட்காடுறேன்னாலும் இது எல்லாமே ஃப்ரீவில் தான். இல்லை எனக்கு பாடம் படிக்க பிடிக்கல, நான் உயிரை விட்டுட்டு போகிறேன், நான் வேறு உலகத்துக்கு போகிறேன், அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னா அங்கே அப்பா கிட்டலாம் போனீங்கன்னா உங்களை அவர் சேர்த்துக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சு படிச்சுட்டு வான்னு சொன்னால் அவர் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் எங்கே போவீங்க? அவர் பக்கமே நீங்கள் போக முடியாது. நீங்கள் வேறு பக்கம் போவீங்க. அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம அப்பா சொன்னாரே, அன்றைக்கி இடிச்சடிச்சு சொன்னாரே, நம்ம காதில் வாங்கலையே, நம்ம அலட்சியப்படுத்துகிறோமே, நமக்கு என்ன சந்தோஷமாக இப்போ முக்கியம்? அப்பா சொல்வார்த்தை தானே முக்கியம். அது சேர்த்தானே கீழே வந்தோன்னு பின்னாடி ரியலைசேஷன் ஆகி நீ என்ன ஆகும்? திரும்ப அடுத்த பிறவிக்குள்ளே போவீங்க. அடுத்த மாயை திரும்ப காத்திருக்கு. அப்போது மாயைக்குள்ளே போய் மாட்டுவீங்க. அப்போ அடுத்த ஜென்மத்துலேயும் என்ன பண்ணுவீங்க? வாய் தடுமாறுது. ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுவீங்க. தட்டிகிட்டே போவீங்க. இதை இன்றைக்கி அடுத்து நாளைக்கு ஒருத்தங்க எப்போயுமேங்க பாருங்கள், சில பேரோட அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி எதாவது செய்யணும், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்களும் இந்த ஜென்மம் வேணாம், இந்த ஜென்மம் நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், நான் எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த பாடம்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படித்தேன்னா உனக்கு சந்தோஷம். இல்லைன்னா திரும்ப வந்து நீ தான் அடி வாங்குவ. அப்போ இதுதானே லெசன். இதை படிக்காமல் யாரும் போக முடியாது. மனித பிறவினா சாதாரணம் நினச்சிட்டு இருக்கீங்களா? கடவுளோட பிளஸ்ஸிங்கான ஒரு செல்ல குழந்தைங்க நம்மலாம். அப்போது கடவுள் நம்ம செல்ல குழந்தைங்களை அப்படி அவரோட அறிவோடு தானே நம்ம பிறந்திருக்கோம். காலம் மாற மாற ஒவ்வொரு துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், இந்த மாதிரி நிறையா வந்து மாற மாற நம்மளுடைய அந்த ஒரு கேரக்டர் கடவுள் நிலையிலேருந்து இப்போ வேறு எங்கிட்டோ வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ திரும்ப நம்ம அதே கேரக்டருக்கு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான படிப்பினை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இதெல்லாம் என்ன மேஜிக் மாதிரி உங்களுக்குள்ளே இன்பில்ட்டாக வச்சுருவாரா? இல்லை, மனிதரே கடவுளே இந்த உலகத்துக்கு வந்தாலும் இந்த மனித பிறவியில் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் மாயைக்குள்ளே போய் மாட்டி தான் வெளியில் கண்டுபிடிச்சி வெளியில் வருவாங்க. அப்போ கடவுள் எல்லா இடத்துலையுமே உன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார். இது வந்து மாயான உலகம் தான். கஷ்டப்பட்டு தான் நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்கணும். அதில் தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே வந்து ஒரு விஷயமே. அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை, அந்த ஒரு விஷயத்த லெசனை கற்றுக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. இவ்வளோ சூழல்லையும் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற விஷயங்களையும் நீ படித்து பாஸ் பண்ணுறியா? நீ படித்து தெரிஞ்சுக்கிறியா? நீ லெசனை படித்து புரிஞ்சுக்கிறியா? அதுதான் இங்கே விஷயமே. சூப்பராக இருக்கு இல்லையா? வா, கிரேட். அப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது. அவர் என்ன இன்றைக்கி நினைக்கிறாருன்னு ஏஐ கார்டில் பார்த்துட்டு சரியாக இருக்குங்க. உங்கள் பர்சன் வராங்க.
அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே லைக்கை கொடுங்க. லைக்கை பார்க்குற அத்தனை பேர், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கை கொடுக்கறதில்ல, எனர்ஜிக்குள்ளே வரதில்ல, ஜென்ரலாக பார்த்துட்டு போகிறீங்க. லைக்கை கொடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கனெக்டிவிட்டி ஆகும். லாஸ்ட்டாக தாழ்மையான கமெண்ட் எப்படி போச்சு, உங்களுக்கு ஒத்து போச்சா என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஹை பட்டன் தட்டி விடுங்க. கார்டு உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க? பார்ட்னர் இஸ் திங்கிங் ஆஃப் அ சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுவீங்க. அவரோட அன்பை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. எப்படியாவது எங்கேயாவது ஒரு புது நம்பர்லேருந்து கூட உங்களுக்கு மெசேஜ் கூட வரலாம். அது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை சர்ப்ரைஸாக உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கமெண்ட் பாக்ஸில் சர்ப்ரைஸ்னு போடுங்க. கண்டிப்பாக சர்ப்ரைஸ் அப்படின்னு போடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. எல்லோரும் 5 days சேலஞ்ச் எடுத்திருக்கீங்களா? பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ப்ரொடெக்டிவ். அப்படியே எனர்ஜி கார்டு வந்து வருது பாருங்களேன். உங்களை வந்து உங்கள் கூட அவங்க இருக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனோட, அவங்க கவலையே படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பாதுகாக்கிறீங்க, நீங்கள் எல்லா விஷயமும் அவரை பார்த்துக்கிறீங்க. அஃபர்மேஷன் என்ன போடணும் அப்படின்னா, ருத்ராட்சம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டி இங்கே நிறைய லேக் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு மெசேஜுக்கும் ருத்ராட்சம் தான். ருத்ராட்சம் வந்து மணியும் இருக்குது. இது வந்து துளசி மணி, ருத்ராட்சம் கலந்ததும் இருக்குது. $50 இருக்குது. எது தேவைப்படுதோ நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டி இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்குது, அடிக்கடி நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கேங்க, எனக்கு ஒரு சமயம் இருக்கிற மைண்ட் செட் 2வது சமயம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சம் வாங்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து என்னென்னா பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும். உங்களை வந்து அன்கண்ட்ரோலாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் போகிறீங்க அப்படின்னா உங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்து விடுங்க. ஸோ வந்து ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் இன் மை ரிலேஷன்ஷிப் போடுங்க. எல்லாம் அஃபர்மேஷன் போடுங்க. மை பார்ட்னர் கேர்ஸ் அபவுட் மீ அண்ட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் மீ. அப்போது இந்த விஷயத்த நீங்கள் அஃபர்மேஷனாக போடுங்க. உங்கள் பார்ட்னர் ரொம்ப உங்களை தீவிரமாக மைண்டில் நினச்சிட்டு தான் இருக்காங்க. பார்ட்னர் இஸ் மேட்லி இன் லவ் வித் யூ. பைத்தியக்காரத்தனமாக உங்களை லவ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களை இழந்ததுக்கப்புறம், உங்களை விட்டு போனதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டெக். பார்ட்னர் வாண்ட்ஸ் டு ஃபால் இன் லவ் வித் யூ அகைன். நல்லா நோட் பண்ணுங்கள். அகைன் திரும்ப வந்து பழைய மாதிரி உங்ககிட்ட காதலை சொல்லணும், அதே காதல் உங்ககிட்ட அவங்க வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கலாங்க, உங்கள் 2 பேத்துக்குள்ளே போயிருக்கலாம். பட் இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப உங்களை ஒரு உறவாக ஏற்றுக்கணும், மனைவியாக ஏற்றுக்கணும், கணவனாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இருக்குது. அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஐ எம் ஓப்பன் டு லவ் அண்ட் ரீஇக்னைட் த ஸ்பார்க் இன் மை ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப நான் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அஃபர்மேஷனாக போடுங்க. இந்த லவ்வை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து கொடுக்குற மோடில் இருக்காரு, நீங்கள் வந்து ரிசீவிங் மோடில் இல்லை, கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த அஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக போடுங்க. பூவை காணுமே, சூரிய பகவான் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கார்டுமே நம்ம வந்து எடுக்க தேவையே இல்லை. பட் இது வந்து பாட்டம் ஆஃப் த டெக் இன்றைக்கி வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி ஏதோ சட்டுன்னு உட்காந்துட்டேன். பட் வந்து என்னென்னே தெரில, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து மிராக்கிளாக நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ வந்து எல்லோ கலர் பம்ப்கின் வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து இந்த நம்பர் கார்டு ஏஞ்சல்ஸில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குங்க, முக்கியமான மெசேஜாக. நிச்சயமாக வந்து டிவைனோட கைடன்ஸில் தான் அவங்க வராங்க, பேலன்ஸ் பண்ணி தான் வராங்க. ஏன்னா உங்ககிட்ட ரிலாக்ஸேஷன், அவங்க கூட இருக்கும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இப்போ ரெஸ்ட்டும் இல்லை, ரிலாக்ஸும் இல்லை. ஒரு பொறுமையாக, ஒரு அமைதியாக, ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு கம்ப்ளீட்டாக ஆகும் உங்கள் கூட வரும்போது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 3ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்குது. 2ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு லைஃப் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா நீங்கள் கரேஜியஸான ஒரு பர்சன் தான். நீங்கள் உங்கள் கூட இருந்தால் அவர் லைஃப் ரொம்ப க்ரோத்தாகவும், ஒரு பயப்படவே மாட்டார், ஃபியர்லெஸ்னஸ் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. 2 அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. ஸோ அதனால அந்த ஸ்பார்க்கோடு வராங்க. இன்னொரு இடத்துல கூட ஸ்பார்க்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்பார்க்கோடு தான் வராங்க. ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு செகண்ட் டைமும் கேட்குறாங்க. 14
ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு நம்பர் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது. புதிய ஒரு பிகினிங்காக கொடுப்பாங்களா, பாசிட்டிவிட்டியோடு தான் வராரு உங்கள் பர்சன். ஸோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இந்த கார்டில் வந்து அதே தான் ஸ்ட்ரென்த், நீங்கள் தான் ஸ்ட்ரென்த் இங்கே. ஸோ திரும்ப வந்து விடாமுயற்சியோட ஒரு தைரியமாக வளர்த்துட்டு உங்ககிட்ட வரணும். நீங்கள் தான் இன்னர் பவர் எல்லாமே. ஒரு டிட்டர்மினேஷனாக இந்த ஒரு காதலை திரும்ப புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் வராங்க உங்கள் பர்சன். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மை பார்ட்னர் கம்மிங்னே போடுங்க திரும்ப. ஏன்னா பயங்கர ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. சிவாபாவோட மெசேஜ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே தாங்க நான் சொன்னேன். இது லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு தெரியல. ஆமாம், மேபி இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த அப்படியே செவுத்தில் வந்து ஒரு கோல்டன் ரேஸ் மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுங்க பார்க்குறேன். ஆனால் ஆக்சுவலாக லைட்டு தான், டியூப் லைட் பட்டு தான் இதாக இருக்குது, இங்கே தெரியுதா? பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. சிவாப்பா இன்னைக்கு உண்டான மெசேஜஸ் என்ன சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும், ஒரு வாழ்க்கை மாற்றுற மாதிரி இருக்கும். உங்கள் பர்சன் வந்து கூப்பிடலாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், அப்போ இடமாற்றம் கூட வரலாம், அல்லது சில பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு விஷயம் கூட நடக்கலாம். அதனால வந்து எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் வந்து அதை சேஞ்சஸை வந்து அடாப்ட் பண்ணி போங்க. ரொம்ப பெருசாக பயப்படணும்னு தேவையில்லை. ஒரு மாற்றம் வரும்போது தான் ஒரு வந்து நல்ல விஷயம் நடக்கும். டமரு சேஞ்ச், அதான் சேஞ்சுன்னு வருதுங்க. சேஞ்சஸ் கம்மிங்னு போடுங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2 இடத்துல சேஞ்சுன்னு வந்துருச்சு. இவர் வந்து டமரு அடித்து சொல்கிறாரு என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சேஞ்சஸுங்க. இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் சந்திச்சிடாத ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அதனால் சேஞ்சஸ் கம்மிங்னு போடுங்க. இது என்னென்னா, உங்களுக்கு நல்ல விஷயமும் கொண்டு வருது, கெட்ட விஷயமும் கொண்டு வருது. ஆனால் சில வந்து ரியாலிட்டி, அதுலேருந்து தப்பிக்க முடியாது இல்லையா, ஒரு விஷயம் ரியாலிட்டி. அப்போது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் நல்ல மனசோடு வரவங்களும் வராங்க, ஒரு கெட்ட மனசோடு வரவங்களும் வராங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறது உங்கள் எனர்ஜிக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. நான் எப்படிங்க கண்டுபிடிப்பேன்? உங்களால் முடியும். நீங்கள் டிவைன் ஃபெமினைன் தான், டிவைன் மாஸ்குலைன் தான். உங்களால் வந்து உங்கள் பர்சன் உண்மையாக இருக்கானா இல்லையா, அல்லது நடிக்கிறானா, காரியத்துக்கு தகுந்த மாதிரி வந்து காய நவுத்துறானா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியுங்க. அவர் தப்பு பண்ணுறாருங்கிறத விஷயம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தான் கடவுள் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எப்படி இவ்வளோ வந்து கனிங்னஸ்ஸாக ஒரு பண்ணியிருப்பாங்க சில பேருங்க. அதுக்குன்னு ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா எல்லாரோட எனர்ஜி வருதுங்க. பர்டிகுலராக எனக்கான ரீடிங் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ நல்லா இருக்குங்க, ஓவராலாக நல்லா இருக்குது. சில பேரோட எனர்ஜி ரெண்டுமே வரும், பார்த்து கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது பாருங்கம்மா. இது வந்து டிவைன் டைமிங் வந்துடுச்சு, அதனால தான் உங்கள் பர்சன் வேகமாக வராங்க. அப்போ டமரு சேஞ்சஸ் இருக்குது, டிவைன் டைமிங்னு வந்துடுச்சு. டிவைன் டைம்னு போடுங்க. த பிகினிங் ஆஃப் யுவர் டிவைன் டைம் இஸ் பிளஸ்டு பை லார்ட் சிவாவே உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாரு. அந்த டிவைன் டைம் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பாசிட்டிவிட்டியோட சந்தோஷமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிராக்கிளான மேஜிக், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேஜிக் தானே சொன்னேன் இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு தெரியல பாருங்கள். முடிக்கிறப்பையும் மிராக்கிள் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மறைச்சி வைக்கப்பட்ட அத்தனை ரகசியங்களும் ஓப்பனாக பார்க்க போகுது. சூப்பராக இருக்கிறது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேரு, எக்ஸசைஸு, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரெஜுவினேட் ஆகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்ச வீடு அல்லது கோயில் பிரயாணம், எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ அவங்கவுங்களுக்குன்னு தனித்துவம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது ஒரு பிரேக் எடுத்துக்கிறது தான். இப்போ ரொட்டீன் ஒர்க்லேருந்து மொனோட்டனஸாக செஞ்சுட்டு இல்லாமல் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கோங்க. இது உங்கள் மைண்டையும் சரி, பாடியையும் சரி, சோலையும் சரி ஒரு புதுப்பிச்ச ஒரு நரிஷிங் ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பீயிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரீடிங் வந்து இதோடு முடிச்சுக்கலாம். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.